ஒரு தங்கை இருக்கிறார். அவர் இப்பொழுதெல்லாம் அதாவது கல்வியில நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறார். அதாவது சிறு வயதிலிருந்தே நான் படிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இருக்கிறார். நீங்க இப்ப அனர்த்தத்தால் இந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்குது. இன்னமும் இந்த பிள்ளைகள் படிக்காமலே வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்தால் இவர்களுடைய எதிர்காலம் சூனியமாகும். நீங்க எப்படியாவது கஷ்டத்தோட இருந்து படிச்சவ. அப்ப நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட தகமைகளை கொஞ்சம் சொல்லுங்க. நான் செல்வராஜ் குமிலாதேவி. என் அம்மா அப்பா எஸ்டேட்ல ஒர்க்கரா இருக்காங்க. என் ஃபேமிலியில 4 பேர். நான் தான் படிச்சிருக்கேன், லெவல் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஜப்னா யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டு எந்த சான்ஸும் கிடைக்கல. ப்ரீ ஸ்கூல் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். டிகிரி கோர்ஸ்க்கு போட்டு 2 தடவை சான்ஸ் கிடைக்கல. திரும்ப ஒருக்கா போட்டிருக்கேன். என்விகோல இருந்து எல்லாமே படிச்சிருக்கேன். எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்கல. படிக்கிறதுக்கும் வசதி இல்ல, படிக்க வைக்கிறதுக்கும் அம்மா அப்பாவுக்கு வசதி இல்ல. அம்மா அப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க. சின்னத்துல இருந்தே எஸ்டேட் ஒர்க்கர் தான் இருக்காங்க. பெருந்தோட்ட தொழிலாளியாக தான் 2 பேர் இருந்தாங்க. அப்படி இருந்து உங்களை படிக்க வைக்க கஷ்டப்பட்டாங்களா? கஷ்டப்பட்டாங்க, இன்னமும் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தாம என்னை படிக்கத்தான் சொல்றாங்க. நானும் முயற்சி செய்யறேன். இந்த முயற்சினால கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கேன். வித்தியாலயத்துல 6 மாதம் ஆசிரியராக கடமையாற்றியிருந்தேன். அதுக்கு பிறகு இப்ப டிகிரிக்கு அப்ளை பண்ணி சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு பெருந்தோட்ட தொழிலாளியினுடைய மகள் பேசுகிறார். டிகிரிக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன் அண்ணன், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். சொல்லுங்க. தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம, அம்மா அப்பா வசதி இல்லாம அவங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு என்ன சரி முடிஞ்சா, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் என்ன தம்பி தங்கச்சிக்காக சரி படிப்புக்கு என்ன சரி ஹெல்ப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆம், உண்மையிலே வாழ்க்கையில சாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். கல்வியினூடாகத்தான் அதை அடைய முடியும் என்ற ஒரு விடயத்தை அவர் எங்களோடு பகிர்ந்திருக்கிறார். ஒரு பெருந்தோட்ட தொழிலாளியினுடைய மகளாக இருந்தாலும் இன்று கல்வியில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். மலையக பெண்கள் உருவாக வேண்டும். நாளை மலையகத்தில் நல்ல மாற்றம் பிறக்கும். என்னோடு இணைத்துக் கொண்ட தங்கை, உங்களுக்கு எங்களுடைய நன்றி. உங்களோட பேரை அட்ரஸ் திருப்பி சொல்லுங்க. செல்வராஜ் குமிலாதேவி, மொஸ்வில் எஸ்டேட். நன்றி. இந்த கட்டத்திலே எங்களோடு இணைந்து கொண்டு இந்த விடயத்தை சிறப்பான முறையிலே, அதாவது மலையக மக்கள் கல்வியினூடாக சாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். என்றுமே நான் ஒரு பெண்ணாக இருந்து தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக உங்களால முடியும் என்ற நம்பிக்கையை நீங்க எல்லாருக்கும் விதைச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அதாவது வாய்ஸ் ஆஃப் முனாஸ் யூடியூப் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் கற்று சாதித்து வெற்றி பெற்று முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி.